தமிழக மக்கள் பெரிதும் எதிர்பார்க்குற சுதாகர், அவரை கில்லி சுதாகர்னு சொல்கிறாங்க. அவர் தூக்கத்தை எப்படிலாம் தொலைச்சாரு, அவருக்கும் தோனிக்கும் உள்ள ஒற்றுமை. இன்ஃபேக்ட் என்கிட்ட கேட்டால் தோனிக்கு ஒரு ஸ்டெப் மேலே சுதாகர்னு சொல்லுவேன். அதுக்கு பிறகு அவருக்குள்ள கனவு என்ன, தமிழக மக்களுக்குள்ள கனவு என்ன, அவரோட குடும்பத்து கனவு என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் ஸ்போர்ட்ஸ் சேனல். சுதாகர் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரோ கபடி லீக்ல கலக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கா, இன்னும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுமா, எதனால் அவர் பிளேயிங் 7ல இப்போ இல்லை அப்படிங்கிற டீட்டெயிலையும் சேர்த்து பார்க்கலாம். ஸோ சுதாகரோட சைல்டுஹுட் பார்த்தோம்னா, அவர் திருச்சி பக்கத்தில் இருக்கிற பாளையநல்லூர் ஊரில் பிறந்து வளர்ந்து அங்கே தான் கபடிலாம் விளையாடுறாரு. அவருக்கு இப்போ 21 வயசு. ஸ்கூல்லையுமே அவரோட இன்டர்வியூஸில் சொல்கிறாரு, ஸ்கூல்லையுமே அவருக்கு என்னென்னா படிப்பு செட் ஆகலை, நான் நல்லாவும் படிக்கல. ஸோ ஒரு மாதிரி சுமாராக படிக்கும் பொழுது என்னன்னா, அதுக்கப்புறம் அவர் ஃபேமிலி ஒரு கபடி சார்ந்த ஃபேமிலி பேக்ரவுண்டாக இருக்கிறாங்க. அவங்க அப்பா கபடி பிளேயராக இருக்கிறாரு, அவரோட அண்ணன் கபடி பிளேயராக இருக்கிறாரு. ஸோ இதெல்லாமே ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் கூட அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. ஏன்னா இன்ஜுரிங்கிறது ஒரு விளையாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு இன்ஜுரி இருக்கும்போது தன் பையன் என்ன ஆவான் அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கு. இதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு அவரோட அண்ணனும் அவங்க அப்பாவும் ஹெல்ப் பண்றாங்க. இந்த மாரல் சப்போர்ட் இருக்கிறது அவருக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு லெவலுக்கு ஒரு இடத்துல அவங்க அம்மா கன்வின்ஸ் ஆகிறாங்க. சரி, நம்ம பையனுக்கு கபடி தான் எல்லாம், கபடி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்களும் கன்வின்ஸ் ஆகி ஒரு ஃபேமிலியாக அவர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபேமிலியாக அவருக்கு சப்போர்ட் கிடைக்கும்போது அவர் ஜூனியர் நேஷனல் டீமில் விளையாடுறாரு. ஸோ இதையே அவருக்கு ஒரு மிகப்பெரிய தகுதியாகி பசுபதி அப்படிங்கிற ஒரு நபரோட சப்போர்ட்னால அவருக்கு ஐசிஎஃப்ல வேலை கிடைக்குது. இதை சுதாகரே அவரோட இன்டர்வியூவில் சொல்கிறாரு, எனக்கு பசுபதி அப்படிங்கிற நபர் தான் என்னோட ஜாப் ஆஃபருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு, அவருக்கு ரொம்ப நன்றி, அவர் என்ன அவரோட சகோதரன் மாதிரி பார்த்துக்கிறாரு அப்படின்னு ரொம்ப ஒரு எமோஷனலாக சொல்லியிருந்தாரு. நன்றி பசுபதி. பசுபதி நம்ம சேனலுக்கு ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, அந்த சேனல் லிங்க் கூட நான் அதில் போஸ்ட் பண்ணுறேன். பசுபதி ஒரு கபடி ஆர்வலர் அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு செஞ்சுக்கணும். ஐசிஎஃப் காண்டி விளாண்டு அங்கே வேலை வாங்கிறதுக்கு முன்னாடியே அவர் யுவா கபடி சீரீஸில் விளையாடுறாரு. யுவா கபடி சீரீஸில் அவருக்கு அதை பற்றி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரா, எனக்கு அந்த மிகப்பெரிய அரங்கம் எனக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை கொடுத்துச்சு. அதுவும் இதில் ஒரு பெரிய பிரம்மாண்டம், அதாவது பெரிய பெரிய லைட்ஸ், அதோட என்விரான்மெண்ட்லாம் ஒரு மிகப்பெரிய பயத்தை கொடுத்துச்சு. உங்க பயத்தை பார்த்து தைரியமா ஒண்ணு சொல்லுங்க, என் உரிமையை முடிஞ்சா பறிச்சுப்பார். ஆனால் நான் மொதல் போட்டியிலேயே சூப்பர் 10 எடுத்ததுனால எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு வில்லேஜ்லேருந்து இருக்கிற பையனுக்குள்ள கூச்சமும் ஒரு பயமும் இருக்க தான் செய்யும். ஏன்னா வில்லேஜில் நம்ம விளையாடுற விளையாட்டு, அதோட சூழல், அதோட என்விரான்மெண்ட் வேறு. இப்போ நீங்கள் இந்த கோயில் திருவிழாக்கள் இல்லைன்னா வேறு வேறு ஃபங்க்ஷன்ஸில் கூட கபடி போட்டிகள் வைக்கும்போது சுதாகர் இறங்கும் போது அந்த இருக்கிற கூட்டம் எல்லாமே ஒரு சேரப் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவல் இருக்கும். அது சுதாகருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ யுவா கபடி சீரீஸையும் நம்ம ஊர் காம்படிஷன்ஸையும் நம்ம டைரக்ட் லிங்க் பண்ண முடியாது. ஆனால் அந்த தொடக்க புள்ளி நம்ம ஊரில் தான் தொடங்குது. ஆனால் அவர் யுவாஸ் கபடி சீரீஸ்க்கு விளையாடும் போது அந்த ஒரு பயம் இருந்திருக்கு, யாருக்குமே இருக்கும் தானே. நம்ம ஒரு சின்ன சின்ன ஊரில் விளையாடும் போதும், ஒரு மிகப்பெரிய அரங்கத்தில் விளையாடும் போதும், அதுவும் மிகப்பெரிய லைட்டு, அந்த பிரம்மாண்டம், கலர் லைட்டு வேறு, ஒரே கலர் லைட்டு கூட கிடையாது, கலர் லைட்டெல்லாம் பார்க்கும்போது அந்த பயம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவர் எப்படி வர்றதுக்கு அந்த கபடி தான் உதவுது. நான் முன்னேறுவேன், முடிஞ்சா என்ன தடுத்து பார், கண்ணுல நெருப்போட, களத்துல வெறியோட. அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல அவருக்கு கபடி உதவுது. அந்த எக்ஸ்போஷர் வச்சு, அந்த யுவா கபடி சீரீஸில் கிடைச்ச ஃபேமை வச்சு அவர் ப்ரோ கபடி லீகுக்கு வராரு. ப்ரோ கபடி லீகுக்கு வர்றது மிகப்பெரிய விஷயம். அதுலேயும் அவருக்கு கிடைச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அவர் பிளேயிங் 7ல் இடம் பிடிச்சது. நம்ம நிறைய பிளேஸை பார்க்குறோம், நிறைய பிளேஸ் செலக்ட் ஆகி வர்றாங்க ப்ரோ கபடி லீக். இந்த ப்ரோ கபடி லீக் சீசன் 10ல் கூட எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேருந்து 23 பிளேயர்ஸ் செலக்ட் ஆகி வந்திருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு பிளேயிங் 7ல் இடம் கிடைக்கல. அதுவும் கண்டினியூஸாக விளையாட இடம் கிடைக்கல அப்படிங்கிறது நம்ம தமிழ் தலைவாஸ் டீமை பார்த்தாலே தெரியும். ஏன்னா மாசானமுத்து, சதீஷ், அவங்க செல்வமணி, அவங்களுக்குலாம் எவ்வளவோ வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. என்ன மாதிரினா, அதாவது தமிழ் தலைவாஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் கூட விளையாடும்போது ஒரு டைமில் நல்ல லீடு எடுத்துடுறாங்க. அந்த நேரத்தில் அசன்குமார், கோச் அசன்குமார் என்ன பண்ணுறாருன்னா, இருக்கிற பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை வச்சு அந்த கேமை கொண்டு போகிறாரு. ஏன்னா அவர் பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கும்போது கூட அங்கே இருக்கிற தமிழ் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அந்த அளவுக்கு பிளேயிங் 7ல் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால்
சுதாகருக்கு வந்து ஃபஸ்ட்டு கேம்லேருந்து பிளேயிங் 7ல் வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறது சுதாகர் கபடி மேலே வச்சுருந்த நம்பிக்கையும் அவர் கபடி மேலே வச்சுருந்த பேஷன் தான் இதை வந்து காமிக்குது. யாரோ 10 பேர் அடிச்சு டவுன் ஆனவ இல்லடா நான் அடிச்ச 10 பேர் ப்ரோ கபடி லீக்ல அவரோட அச்சீவ்மெண்ட் சொல்கிறேன். அவர் வந்து வெறும் 13 மேட்ச் தான் விளாண்டுருக்கிறாரு. அதில் 73 புள்ளிகளை எடுத்திருக்கிறாரு. 21வது ரேங்கிங்கில் இருந்திருக்கிறாரு. ஏன்னா இப்போ வந்து பட்னா பைரட்ஸ் வந்து 17 மேட்ச் விளாண்டுட்டாங்க. அதில் வந்து அவரும் வந்து 13வது மேட்ச் தான் விளாண்டுருக்கிறாரு. அதனால் அவரோட பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது. இல்லைனா அவர் வந்து 17-18 ரேங்கிங்கில் இருந்திருந்தார். அவர் இந்த கடைசி 4 மேட்சுமே விளாண்டுருந்தாருன்னா கண்டிப்பாக 10th பொசிஷன் கிட்ட வர்றது கூட வாய்ப்பு இருந்திருக்கும். மேபி அவரோட இன்ஜுரின்னு நினைக்கிறேன். அந்த இன்ஜுரினால அவரால் விளாட முடியல. ரைடிங் மட்டும் இல்லைங்க, 5 டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருக்கிறாரு. ஒரு ரைடராக இருந்துட்டு டேக்கிள் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க டேக்கிள் பண்ணி அவுட் ஆகிட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் ரைடிங்கே பண்ண முடியாது. ரைடராக இருந்தாலும் துணிஞ்சு 5 டேக்கிள் பாயிண்ட் வச்சிருக்கிறாங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது அவர் வந்து ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லா தெரியுது. இந்த உலகத்தில் முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் யாரையும் ஜெயிக்கலாம். ரொம்ப அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ரோ கபடி லீக்ல வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுவும் வந்து அவர் வந்து தமிழ் தலைவாசிக்கு சென்னையில் விளையாடும்போது அவருக்கு கிடைச்ச ஃபேன் சப்போர்ட்டை பார்த்து எல்லாருமே அரண்டு போயிட்டாங்கன்னு சொல்லணும். இன்னும் ஈவன் அவரே ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், எனக்கு இவ்வளோ ஃபேன் சப்போர்ட் இருக்குன்னு நானே எதிர்பார்க்கல, உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அப்புறம் வந்து அந்த மேட்சுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா அவங்க ஃபேமிலிலாம் வந்து பார்த்து, அப்புறம் வந்து அவர் ஒவ்வொரு ரைடுக்கும் போகும்போது அவங்க அம்மா சாமி கும்பிட்டுட்டே இருந்தது. அதாவது தனக்கு தெரிஞ்ச தெய்வத்தை வந்து அவங்க கும்பிட்டுட்டே இருந்தது. அப்புறம் வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு விபூதி வச்சு விட்டதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து அப்படி ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அது ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு பையன் படிப்படியாக வளர்ந்து முன்னேறி இப்போ வந்து ப்ரோ கபடி லீக் வரைக்கும் வந்திருக்கிறாரு. அதுக்கு வந்து அவங்க அம்மா வந்து எவ்வளவு ஒரு ஆனந்தமாக பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறத அவங்களும் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்துருப்பாங்க. இது வரைக்கும் அவங்க டிவியில் பார்த்துருப்பாங்க, யாரோ ஒரு பையன் விளாண்டு பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி வந்து இந்த வருஷம் தன் பையன் தன் கண் முன்னாடி இவ்வளோ பிரம்மாண்டத்துக்குள்ளே விளாண்டு அதுவும் வின் பண்ணி அதில் வந்து அவர் வந்து பெஸ்ட் பிளேயர் அவார்டு வேறு வாங்கினார். அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினச்சி பார்த்தாலே அவ்வளவு ஆனந்தமாக இருக்குது. ஸோ இப்போ சுதாகர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கபடிக்குள்ளே வராரு. ஹார்ட் ஒர்க் இல்லாமல் இங்கே சான்ஸே கிடையாது. யார் இங்கே லைஃப்பில் முன்னேறி இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் ரீசன் ஹார்ட் ஒர்க். அப்புறம் வந்து ப்ரோ கபடி லீக்கு முன்னாடி யுவா கபடி சீரிஸ் வந்து ப்ரோ கபடி லீக்கில் வந்தார். அப்புறம் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழர்களோட கனவு என்னென்னா, நம்ம தமிழ் பையன் வந்து இந்தியன் டீமில் விளாடணும். ஏன்னா இந்தியன் டீமில் தமிழ்நாடு பிளேயர் விளாண்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ வருஷமாக நம்மளால் தமிழ்நாடு பிளேயர் வந்து இந்தியா டீமில் விளாட முடியாமல் இருக்காங்க. ஸோ அப்போது வந்து நம்மளுக்கு தமிழ் மக்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு இப்போ அவரோட கனவாகவே அடுத்தது என்னவாக இருக்குன்னா, ப்ரோ கபடி லீக்ல வந்து இன்னும் கண்டினியூஸாக விளாடணும், மிகப்பெரிய வரலாறுகள் படைக்கணும், ப்ரோ கபடி லீக்ல இந்தியாவுக்காக விளாடணுங்கிறது அவரோட மிகப்பெரிய கனவாக இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். தோனி அவரையும் கம்பேர் பண்ணுறீங்களே, தோனியை விட மேல்னு சொல்கிறீங்களே, எப்படின்னு கேட்குறீங்களா? நான் முதல்ல எப்படி வந்து தோனிக்கு மேலே இவர் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு இப்போ நான் சொல்லிடுறேன். அவர் வந்து சுதாகர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, அவருக்கு தனக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் வந்து கொஞ்சம் புரிஞ்சு வச்சிருக்காரு. அது ரொம்ப நல்ல விஷயம். இவ்வளோ நல்ல கபடி விளையாடுறவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கிறது சகஜம் தானே. அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் எண்டில் சொல்கிறாரு, நீங்கள் வந்து சிகரெட்டு மதுலாம் குடிக்கக்கூடாது, சிகரெட் அடிக்காதீங்க, மது குடிக்காதீங்க அப்படின்னு ரொம்ப இன்னசென்ட்டாக சொல்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் தோனியே செஞ்சுருக்க மாட்டார். அதனால நான் வந்து சொல்கிறேன், தோனி வந்து ஒரு புவர் பேக்ரவுண்ட்லேருந்து வராரு, ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்து ஒரு மிகப்பெரிய சாதனைகள் செஞ்சுருக்கிறாரு. அது வந்து ரொம்ப வந்து தமிழக மக்கள் இந்தியாவே அதை கொண்டாடின மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதே மாதிரி சுதாகர் ஒரு சின்ன கிராமத்தில் ரொம்ப எளிமையான பேக்ரவுண்ட்லேருந்து வந்து நிறைய சாதனைகளை படிப்படியாக வளர்ந்து நிறைய சாதனைகளை பண்ணிகிட்ருக்கிறாரு. இதையும் தாண்டி இன்னொரு ஒற்றுமை என்னென்னா, 2 பேரோட ஜெர்சி நம்பர் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா 2 பேருக்குமே 7ங்கிற ஜெர்சி நம்பர் இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன், தோனிக்கும் சுதாகருக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது, இன்க்ளூடிங் ஜெர்சி நம்பர், அவங்க பேக்ரவுண்ட் எல்லாம். ஆனால் சுதாகர் வந்து தோனிக்கு மேலே ஒரு ஸ்டெப் மேலே போய் தன்னோட ஃபேன்ஸ் வந்து எப்படி எதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு பாருங்களா. அந்த மூமெண்ட்டு தான் வந்து மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன். அது ரொம்ப நல்ல விஷயம்னா, தனக்குள்ள ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவர் தன்னோட கனவை தொலைச்ச மூமெண்ட்டை அவரே சொல்கிறாரு, நான் வந்து 5:30க்கே வந்து நான் எந்திரிச்சிருவேன், அதுக்கு மேலே என்னால் தூங்க முடியாது, எந்திரிச்சு நான் வேலையாக நான் நேராக கிரவுண்டுக்கு போயிடுவேன், நான் தான் ஆளாக கிரவுண்டுக்கு போவேன், மற்றவங்களாம் ஒரு
ஒரு 8 மணிக்கு தான் வருவாங்க. ஆனால் அவங்க வர்றதுக்குள்ளே நான் வந்து கோட்டெல்லாம் ரெடி பண்ணி அந்த டயரில் வந்து நான் டுக்கி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப 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 அப்படி க்யூட்டாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து என்ன தூக்கம் வராமல் அவர் வந்து அது எந்திரிச்சு போகல. அவர் நைட்டெல்லாம் அவரோட ஃபோக்கஸ் எதவாக இருக்குன்னா கபடியை பற்றின திங்கிங்லேயே இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து அந்த திங்கிங் தான் அவர் கபடி கோர்ட்டுக்குள்ளே புஷ் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் வந்து எவ்வளோ அழகாக தன்னோட பேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்க. 5:30க்கே எந்திரிச்சு முதல்ல நான் வந்து கபடி கிரவுண்டுக்கு தான் போவேன். நான் தூங்கலை பேஷன் என்னன்னா இவர் கபடிக்காக எதையும் விட்டு கொடுப்பார், கபடி எதுக்காண்டி விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிறது தான் அவர் வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஸோ அவரோட டார்கெட்டை அவர் என்ன சொல்றாருன்னா PKL அதாவது ப்ரோ கபடி லீக்ல 300 பாயிண்ட்ஸ் நான் வந்து எடுக்கணும், ரைடிங் பாயிண்ட்ஸ், அதுதான் என்னோட டார்கெட் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொரு சென்சிட்டிவான விஷயத்த சொல்றாரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் வந்து இதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா எங்கள் அப்பா வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க, ஏன்னா அவர் வெறும் மூட்டை தான் தூக்கி சுமந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் யாருமே அவரை வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நான் வந்து கபடி விளாண்டு நான் ஒரு பொசிஷனுக்கு போனதுக்கப்புறம் என்னோட ரெப்புடேஷன்ஸ் பார்த்துட்டு இப்போ வந்து அவரை வந்து சுதாகரோட அப்பா, கபடி பிளேயர் சுதாகரோட அப்பா அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மதிப்பையும் மரியாதையும் நான் வாங்கி கொடுத்ததுனால எனக்கு அவங்க ஃபேஸில் நான் வந்து ஒரு ஸ்மைலை பார்க்குறேன். அது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப பயங்கர சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு கோல்டன் வேர்டுங்க. நிஜமாவே யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம கிராமத்தில் இருக்கோம், நம்ம அப்பாவோ அம்மாவை யாருமே மதிக்கலை. இப்போ நம்ம வந்து சில பேஷனோட ஒரு ட்ராவல் பண்ணும்போது அந்த பேஷனை வச்சு அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள மதிக்கும்போது எவ்வளோ ரொம்ப அருமையான விஷயம் இல்லை? ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி இப்போ வந்து அவர் PKL சீசன் ஃபஸ்ட்டு சீசனில் தான் விளாண்டுட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த சீசன்லேயும் ரொம்ப பிளேயிங் 7ல் இடம் கிடச்சி அபாரமாக விளாண்டுட்டு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவர் சீக்கிரமாக இன்ஜூரிலேருந்து வெளியில் வரணும், திரும்பியும் மெயின் 7ல் விளாடணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களோட கனவாக இருக்கும். ஆனால் சுதாகரோட கனவு என்னவாக இருக்கும்னா 300 புள்ளிகள் எடுக்கணும் ப்ரோ கபடி லீக்ல, அதே மாதிரி இந்தியாவுக்கு விளையாடணும் அப்படிங்கிறது அவரோட கனவாக இருக்கும். இது தமிழ்நாட்டு மக்களோட கனவாக இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து இது வரைக்கும் இந்தியா ஜெர்சி போட்டு பிளேயிங் 7ல் விளையாடுறது ரொம்ப 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 வந்து கடந்த காலமாக ஆயிடுச்சு. அது வந்து நிகழ்காலமாக நடக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதே சுதாகர் நிறைவேற்றுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. உங்களுக்கு சுதாகர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? உங்களோட பொண்ணையோ பையனையோ சுதாகர் மாதிரி வளர்ப்பீங்களா? இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி இருக்குங்க. இதையும் தாண்டி எத்தனை பேர் சுதாகருக்காக பட்னா பைரேட்ஸ் வந்து ஃபைனல்ஸ்க்கு வரணும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.